வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தொட்டங்கோம்புங்கிற ஒரு மலை கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி வீடு இருக்குது. நாங்கள் அடிக்கடி அங்கே போவோம். தொட்டங்கொம்பை பற்றின நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லே இருக்குது. அந்த போய் பாருங்கள் முடிஞ்சால். நாங்கள் அந்த தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் போயிருந்தோம். போனது தாத்தா எங்களுக்காக மட்டன், குடல், ரத்த பொரியல், அரிசி, ராகி களி சேர்ந்து கலந்த ராகி களி செஞ்சுருந்தார். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தாத்தாவோட ராகி தோட்டம் இருக்குது, அங்கே நைட்டு அந்த தோட்டத்தில் போய் காவலுக்காக அங்கே போய் தங்கணும். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அங்கே போய் சேர்ந்ததுமே அங்கே வந்துட்டு நிறையா இது இருந்துச்சு, சீத்தாப்பழம் மரம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறையா பழங்கள், பெரிய பெரிய பழங்கள், அந்த மாதிரி பழங்கள் நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இப்போ பாருங்களேன், அந்த தாத்தா வந்துட்டு கிட்டத்தட்ட 84 நினைக்கிற வயசு, 84க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அவர் வந்து குடுன்னு போய் அந்த மரத்தில் ஏறுறாரு, அவர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் எங்களுக்காக வந்து சீத்தாப்பழம் பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி ஒரு பெரிய பழமாக பறித்து கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பழம் இப்போ தாத்தா கையில் எடுப்பார் பாருங்களேன், நல்லா பெரிய பழமாக இருந்துச்சு. ஸோ இயற்கையாக விளைஞ்ச பழம் அதெல்லாம். இது வந்து மருந்து எதுவுமே போட்டது கிடையாது. அது தானாக முளைச்சி தானாக வளர்ந்த மரம். அதில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சீத்தாப்பழம் இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்காக பறித்து கொடுத்தாரு. பசிக்குதுன்னு சொன்னங்காட்டி அதெல்லாம் பறித்து கொடுத்தாரு. ஸோ அதை வந்து நானும் என் நண்பரும் அதை ஃபுல் கட்டணும். இது சாப்பிட்டு கிட்டத்தட்ட வயிறு நம்பிடுச்சு. பாருங்கள், பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பழம் பறித்து கொடுத்துருந்தார். முன்னாடி ஒரு 2 மரம், பின்னாடி இருக்குது. அந்த மரத்தில் நல்ல வேலை. ஸோ நானும் என் நண்பரும் சாப்பிட்றப்பவே தாத்தா அவரோட சமையல் வேலைகளை ஆரம்பித்தார். ஃபுல்லாக சமைச்சு எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு. பாருங்களேன், பழம் வந்து இயற்கை, எந்த வித கெமிக்கலும் இல்லாத பழம். சூப்பராக இருந்துச்சு. இதுதான் சீத்தாப்பழம். அப்படியே இங்கே ஒரு குரங்கு அதை சாப்பிடுது, அதை பாருங்கள். அங்கே ஒரு குட்டி குரங்கு இருக்குது, அதையும் பாருங்க. அங்கெல்லாம் வந்து விறகு அடுப்பு தான், விறகுல தான் சமைக்கிறாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து அவர் வீட்டு செல்லப்பிள்ளை, அந்த பூனை எப்பவும் அங்கேயே தான் இருக்கும். அவங்களோடவே தான் தங்குமாமா. அவங்க சாப்பிட்ற உணவில் சாப்பிட்டுட்டு அவங்களோடவே இருக்கும். டைம் பாஸ், நல்லா டைம் பாஸ் ஆச்சு அந்த பூனையோட. மட்டன் வந்து தாத்தா எந்த வித இதுவும் போடல, அதாவது மசாலா ஐட்டம் எதுவும் போடல. எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம் அந்த மாதிரி போட்டு தான் பண்ணார். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு ராவான டேஸ்ட்டு, மட்டன் டேஸ்ட். விறவடுப்பு தான் மெயின், விறவடுப்பில் பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே விறவடுப்பு தான். களி சாப்பிட்டியா மகேஷ்? இந்த குட்டி பாப்பா பாருங்களேன், ஒரு 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே சமைப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான்வெஜ்ஜிலேருந்து வெஜ்ஜு எல்லாமே சமைப்பேன் அப்படின்னாங்க. இவங்க தான் அந்த வீட்டில் ஓனரம்மா, பாட்டி. இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 74-75 இருக்குன்னு நினைக்கிற வயசு. இவங்களும் ஆடு மாடு அந்த மாதிரி மேய்ச்சிட்டு தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் அதுதான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ களிக்கு ரெடி பண்ணுறாங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி எப்பவும் போலவே அரிசி போடுறாங்க. அரிசி போட்டு அரிசி நல்லா ஓரளவுக்கு நல்லா வேக விட்டு அதில் ராகி மாவு போட்டு களி மாதிரி கிளறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா, நான் சாப்பிட்டது வெறும் ராகி களி இதுதான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ராகி ப்ளஸ் அரிசி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு களியாக கொடுத்தாங்க. ஸோ அது அந்த மட்டனுக்கும் அந்த குடல் கறிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இந்த ராகி களி, அரிசி ப்ளஸ் ராகி களி, ராகி சேர்ந்து ஒரு களி.
மாட்டை ஊற்றிட்டீங்களா? மாட்டை வெட்டிட்டாங்க. அதுதான் வெட்டி. வெந்துச்சான்னு பார்த்து இறக்கிட்டாங்களா பாட்டி? இல்லை இறக்கிடலாமா? தண்ணி கம்மியாக தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் இப்போ நண்பர் வந்து டேஸ்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஒரு கொஞ்சம் பீஸ் எடுத்தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எங்களுக்கு பசி பயங்கர தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இதோட வாசனையும் அந்த கறியோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி, கறி மட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ராகி களி தான். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஊதுவாங்க. தீ வரல அப்படின்னா இந்த மாதிரி ஊதி குழல்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஊதி அதுக்கப்புறம் தீ அதிகமாக வரும். இந்த பாட்டி எடுத்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அரிசி வந்துருச்சா, கையிலேயே தான் எடுக்கிறாங்க. சுடுது, அவங்களுக்கு அது பழகிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சூடு. இப்போ சாப்பாடு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் கூழ் மாதிரி கிளறாங்க. கூழ் மாதிரி போட்டு கிளறி அதுக்கப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அப்படியே சுடு சாப்பாடு அப்படியே கையில் எடுக்கிறாங்க அந்த பாட்டிமா. ஆனால் அது அவங்களுக்கு பழகிருச்சு. இப்போ அந்த கவட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இது கோல் வச்சுருக்காங்க பாருங்களேன். அதை வச்சு அந்த பாத்திரம் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஃபிட்டாக பிடிச்சிப்பாங்க. பிடிச்சி கால் வச்சு அமுத்திருப்பார் அந்த தாத்தா. கால் வச்சு அமுத்திருக்கார் பாருங்க. அப்புறம் இப்போ வந்து சாப்பாட்டை நல்லா கொலைய வச்சுருவாங்க. அந்த இதில் இது என்ன சொல்லுவாங்க, மத்துன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இப்படி மத்தில் இந்த களிக்கிளற இது குச்சி. இப்போ வந்து சாப்பாடு குழஞ்சிருச்சு நல்லா. அதுக்கப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணுறாரு. இது வந்து இவங்க காட்டிலேயே விளைஞ்ச ராகி எடுத்து அதை அரைச்சி இவங்களே அந்த இதில் அம்மிக்கால் மாதிரி ஒன்று இருக்கும் ராகி அரைக்கிறதுக்கு. அதை வச்சு இவங்களே அரைச்சி ரெடி பண்ணுறதான். வெளியெல்லாம் ஏன்னா இங்கேருந்து நார்மலாக பஸ்ஸு வர கிராமத்துக்கு போகிறனாவே 4-5 கிலோமீட்டர் போகணும். அங்கே போனால் தான் மிஷின் எதுவுமே கிடைக்கும் அரைக்கிறதுக்கு. அதனால் இவங்க வண்டி எதுவுமே இவங்களுக்கெல்லாம் கிடையாது. கால்நடையாக தான் போகணும். அதனால் மேக்ஸிமம் அங்கே போக மாட்டாங்க. இங்கேயே அரைச்சிப்பாங்க. அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 மினிட்ஸ் தான் களி ரெடி ஆகிடும். இப்படியே போட்டு கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த ஒரு குச்சி வந்து ஒரே ஒரு ஹேண்டு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் மற்ற குச்சி மட்டும்தான் மூவ் ஆகும். என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி 2 கையிலையும் சுற்றிக்கிட்டு இருந்தான் இப்படி. ஒரு கையே இதாங்க, இந்த கையை பிடிச்சிக்கணும். அப்படியே இதில் பிடிச்சிக்கிறது. ஒரு கை தான் திரும்பணும். எப்படி 2 கை போகும்? நீங்கள் கிளறுங்க, நான் பார்த்துக்கிறேன். சொல்லி பார்த்தாரு. அவனுக்கு அது செட் ஆகலை. அப்புறம் கடைசியில் தாத்தாவே கிளற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கை இங்கே 2 கையும் திருப்புறாங்க. தாத்தா கிளறாரு. அவர் ஸ்பீடாக கிளறாரு பாருங்களேன். புட்டு வந்துடுது. அரிசி போட்டால் தான் நல்லா இருக்குது. அந்த ஒரு ஹேண்டு அப்படியே தான் ஸ்டிஃபாக இருக்குது. இன்னொரு கை மட்டும்தான் சுற்றுறாரு. நம்ம வீட்டில் ஒன்றா மழை வந்துருச்சுடா. மழை வந்துச்சா? களி ரெடி ஆயிடுச்சு. வாட்டா ஃபீல். களி ரெடி. இந்த உணவெல்லாம் நம்ம ரொம்ப மென்று சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே வச்சா வாய்க்குள்ளே வச்சா அப்படியே அதுவாக போகல மாதிரி இறங்கிடும். செரிமான உறுப்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னாங்க இந்த மாதிரி உணவுகள். இப்போ வந்து களி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து குடல் கறி ப்ளஸ் ரத்த பொரியல். குடல் கறி ப்ளஸ் ரத்த பொரியல் இது வந்து பண்ணுறதுக்கு தாத்தா ரெடி ஆகிட்டார். விரவு அடுப்பு தான். இந்த மாதிரி அலுமினிய சட்டிகள் தான் அவங்க வச்சுருக்காங்க. மண் சட்டிகளும் வச்சுருந்தாங்க. அது அப்போ வந்து ஏதோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இதில் பண்ணி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா பசி எங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. அதனால் சரி இதில் டக்குன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க.
எதாட்டும் மசாலா பெருசாலாம் அங்கே எதுவுமே போடுறதில்லை. மஞ்சள் பொடி மிளகு பொடி அவ்வளோதான் போட்டு நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து குடல் ப்ளஸ் கொழுப்பு போட்டிருக்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த காரம் உப்பு இறங்கினதுக்கப்புறம் அடுத்து ரத்தத்தை போட்டு ஃபைனலாக முடிச்சுருவாங்க. இப்போ வந்து இந்த ரத்தம் நல்லா கரைச்சி போட்டு பண்ணாங்க. இது போட்டதுலேருந்து கொஞ்சம் டைம் ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான், அதுலேயே பக்காவாக ரெடி ஆகிடுது. போடணுமா? போடும் போகலாம். ஓகே தாத்தா. இங்கே எல்லாமே விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட்டு ருசி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எடுத்து வைங்க. இது வேகட்டும். இது சும்மா தண்ணி போச்சு. அது சைடு கையை சுடுதுன்னு சொல்லி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கலந்து தாத்தா சமையல் ரெடி, சாப்பிட போகிறோம். கை பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை தண்ணியில் தான் கை கழுவுறோம். இந்த தண்ணி தான் குடிக்க போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். மழை வந்துருச்சு, நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து அதிகமாக மழை தண்ணி தான் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மழை பெஞ்சா அந்த சமயத்தில் பைப்பெல்லாம் இருக்குது, பட் மழை பெய்கிற சமயத்தில் மழை தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கையெல்லாம் கழுவிட்டு ரெடியானி தாத்தா எங்களுக்காக சூப்பரான ராகி அரிசி மாவு, அரிசி ராகி கலந்த ஒரு உணவு, ராகி களி ப்ளஸ் மட்டன் வறுவல், குடல் கறி ப்ளஸ் ரத்த பொரியல் நல்லா வச்சாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. அது இன்னுமே அந்த ஃபீல் நல்ல அப்படியே எச்சில் ஊறுது அதுக்கு நினைக்கிறப்பவே. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக இருந்துச்சு. பார்த்துடலாம். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ராகி உருண்டை வந்து பெரிய பெரிய உருண்டையாக போட்டாங்க. என்னால் அவ்வளோ உருண்டை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர் ஒரு உருண்டையை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த உருண்டை அவங்கள சாப்பிட்றாங்க, பட் எங்களால் முடியல. அந்த இது பாருங்களேன், பாதி தான் இருக்கும் உருண்டை. நண்பர் பிளேட்டில் அது பாதியாக இருக்கும். இது வந்து ரத்த பொரியல். பாட்டிக்கு நிறைய வைங்க. டேஸ்ட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு தாத்தா. நாங்கள் நைட்டு லைட் இல்லை அப்படிங்கிறனால மொபைல் டார்ச் வச்சு தான் அப்படியே அடிச்சு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மழை வேறு பின்னாடி பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் சேகரனை எழுப்பி இங்கே வந்து தீயை போட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிர், அங்கே மலை கிராமம் அப்படிங்கனால பயங்கரமான குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் இது வீட்டில் தீ போட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் தாத்தா பாட்டியோட. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாத்தா வந்து ஒரு தோட்டம் இருக்குது ஒரு அந்த மலைக்கு அடிவாரத்தில். ஸோ அதில் வந்து ராகி, கம்பு, சோளம் அந்த மாதிரி பயிர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அது வந்து அறுவடை சீசன் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால நைட்டில் போய் அங்கே தங்கணும், அதுக்கு பாதுகாப்புக்காக. இல்லாட்டி இந்த காட்டு பன்னி, மான், யானைலாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நைட்டு போய் அங்கே தங்குவாங்க. சரி நாங்களும் வரோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா எங்களை கூப்பிட்டு போயிருந்தார். தாத்தாவோட இன்னொரு பெரிய தாத்தா ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்கா 1 ஹவருக்கு ஒருக்கா எழுந்து ஃபுல்லாக டார்ச் அடித்து கத்துறாங்க, அந்த சவுண்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் அதெல்லாம் வந்திருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். வந்து ஒரு 1/2 ஹவர் இல்லை ஆள் ஃப்ளாட்டு. ஏன்னா ஃபுல்லாக மறுபடியும் களி நிறையா வாங்கி அடிச்சிட்டான். அதனால் ஃபுல் கட்டிட்டு ஆள் கவுந்துட்டார். கேட்டால் பாதுகாப்புக்கு போகிறேன், யானையை முடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கவுந்து அடித்து தூங்கிட்டு இருந்தான். இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock இருக்கும். இந்த தாத்தா வந்து எழுந்து லைட் அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தார் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக. இப்போ உங்களுக்கு இருட்டில் இது ஒன்றும் தெரியாது. காலையில் நேரம் பார்த்திங்கன்னா தான் அந்த இடம் வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலு நல்லாயிருக்கும். நல்லா பனி இறங்கி ஃபுல்லாக சோளம், ராகி அந்த மாதிரி காடு தான் அது காலையில் பாருங்களேன், அது அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த இடத்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இங்கே தான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு.
இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி இருக்கும். அவர் தூங்கிட்டே தான் இருந்தாருங்க, அவர் எந்திரிக்கவே இல்லை. ஃப்ளாட் ஆனவர் அப்படியே தான். ஸோ அவங்க பேசிகிட்டு அந்த டீ காஞ்சிட்டு டீ போட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. இதாங்க அந்த காலை இப்படி நல்லா வெடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தோம். ஃபுல்லாக கடலை, சோளம், பாதி ராகி. அந்த சைடு பார்த்திங்கன்னா தாத்தாக்கு பின்னாடி இது வந்து முன்னாடி இருக்கிறது கடலை, அதுக்கு அந்த அடுத்து இருக்கிறது ராகி, இந்த சைடு இருக்கிறது சோளம். இதெல்லாம் ராகி பாருங்களேன், இதெல்லாம் ராகி. ஸோ இந்த இடத்துல இதில் தான் நைட்டு படுத்திருந்தோம். நைட்டு ஒரு இதே எங்களுக்கு தெரியல, எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு இடத்துல படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு பாருங்கள். இவர் அப்போ தான் எந்திரிச்சு வெளியே வர்றார். கிட்டத்தட்ட 7-7:30 இருக்கும். ஆனால் அந்த தாத்தா அவங்க 2 பேரும் தூங்கவே இல்லை, முழிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக. முடிச்சுட்டு அப்புறம் காலையில் நாங்கள் தாத்தாவோட எந்திரிச்சு அவங்க டீ வச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.